विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् दृशिस्वरूपं गगनोपमं परं सकृद्विघातं त्वयमेकमक्षरम् अलेपकं सर्वगतं यदद्वयं तदेव चाहं सततं विमुक्तवो दृष्टु शुद्धो अहमक्रियात्मको न मेऽस्ति कश्चित् विषयस्वभावतः पुरस्तिरश्चोद्गमदश्च सर्वतः सम्पूर्णभूमा यदात्मनि स्थितः उपदेशास्त्रे 10வது பிரகரணம் திருஷ்டி ஸ்வரூப பரமார்த்த தர்சன பிரகரணம்னு பேரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு நமக்கு சொல்ற. நான் கண்ணை பார்த்தா பாக்கிறேங்கிறேன், காது கேட்டா கேட்கிறேங்கிறேன். இப்படி புலன்களுடைய வியாபாரங்களை நான் பண்ணி கொண்டிருக்கேன்னு ஒரு அகங்காரமானது இருக்கு எல்லோருக்கும். இப்ப இந்த அகங்காரத்தை நீக்கி நிஜமான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நான் என்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் அதை சொல்லி பேசிட்டு இருக்கோம். நான் பார்க்கிறேன், பார்க்கிறவன் நான், கேட்கிறவன் நான், யோசனை பண்றவன் நான். ஆனா அப்படி இல்லை. அது எல்லாம் இந்த பார்க்கறது, கேட்கறது, நடக்கிறது, போறது எல்லாம் எங்க போய் நிக்கிறது அப்படின்னா மனசுல போய் நிக்கிறது. அந்த மனசுக்கு பின்னால ஒரு ஆத்மா இருக்காரு. இந்த ஆத்மாவைதான் சர்வாந்தரமாக தைத்தரிய உபனிஷத்துல சொல்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 கோஷங்களையும் தாண்டி உள்ள இருக்கிற பரமாத்மா எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான பரமாத்மா அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 5 கோஷங்களுக்கும் அண்ணண்ட இருக்க பரமாத்மா நமக்கு எப்படி தெரியும்? நாம ஒவ்வொரு கோஷத்தையே பார்க்க தெரியல. ஏன் மனுஷனுக்கு பகவான் என்ன பண்ணியிருக்கா? புலன்களை வெளிநோக்கி சுற்றி இருக்க. கண்ணு வெளியில இருக்கிறதான் பார்க்கவே தவிர நமக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, பார்க்க தெரியாது. அதே போல காதானது வெளி சப்தத்தை கேட்கவே தவிர உள்ள நடக்கக்கூடியதான சப்தத்தை கேட்காது. இப்படி புலன்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த ஆத்மாவை பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? அதுவோ உள்ள இருக்குன்னு சொன்னேன். எங்கும் இருந்த போதிலும் உள்ளத்தான் காணப்படும் சொன்னேன். தம் ஸ்வாத் சரீராத், தன் சரீரத்துக்குள்ள ஹிருதயத்துலதான் அது பார்க்கணும். பரமே பராப்தே அப்படின்னு சொல்றது. அப்ப உள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம பார்க்கணும்னா நமக்கு பார்க்கறதுக்கு கொடுத்திருக்கக்கூடியதான 5 புலன்களும் வேலை செய்யறது இல்லை. 5 புலன்களும் நான் வெளியில தான் பார்ப்பேன்னு சொல்றத உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்க மாட்டோம், பார்க்க தெரியாது. ஏன் தெரியாது? அவைகள் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஆத்மாவை பார்க்கணும், அறிந்து கொள்ளணும். அது எப்படி அறிய முடியும் அப்படின்னா கண்ணால அதை அடைய முடியாது. ஏன் சுவாமினர்? பொருள்ல உருவம் இல்லையே. காதால அறிய முடியாது. ஏன்னா எந்த பொருளை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த பொருள்ல சத்தம் இல்லை. அதே போலயே நாக்கால் அறிய முடியும். அதுல சுவை இல்லையே. சுவை இருந்தாதானே நாக்காரையும், சுவையே இல்லையே. அட ஒண்ணும் இல்லாம சாதாரணமா சப்புன்னு இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சுவையும் இல்லை சுவாமி, அதுல எப்படி பண்ண முடியும்? ஆகையால் இந்த புலன்கள் வேலை செய்யலை. எங்க புலன்கள் வேலை செய்யலையோ, அனுமானம் இன்ஃபரன்ஸ் அதுவும் பிரயோஜனப்படாதையோ, அந்த இடத்துல சாஸ்திரம் தான் வரணும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ககனோபமம் பரம். இந்த ஆத்மஸ்வரூபம் திருக்ஸ்வரூபம், பார்த்து கொண்டே இருக்கிறவர். ஆனா அவர் மற்றவைகள்னால பார்க்கப்பட மாட்டார். அவர் தான் பார்த்து கொண்டிருக்கார். இப்ப தீபம் இருக்கு, தீபம் எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. அந்த தீபத்தை வேற ஏதாவது ஒழிக்கிறதோ?
ஏன் ஒழிக்கலன்னா அது சுவப்பிரகாசம். அது தான் இருக்கிறதையும் காட்டுறது, மற்ற பொருளையும் ஒழிக்கிறது. பொருளை மட்டும் ஒழிச்சுட்டு தான் தெரியாம இல்ல, அது என்ன பண்றது, எல்லா பொருளையும் ஒழிக்கிறது. அதே சமயத்துல என்ன பண்றதுன்னா தான் இருக்கிறதையும் தான் காட்டி கொடுக்கிறது. இப்படி நடக்கிறது விவகாரம். அதே போலயே நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மாவானது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்கின்றிருக்கு. ஆனா அவைகள் யாவும் அவரை ஒழிக்காது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம அதை அறிகிறது? அதுக்கு நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கோகம் அப்படின்னு தெரிஞ்சுடையானால், அதுலயே முயற்சி பண்ணிட்டே இருந்தேடையானால் சோகம்னு ஞாபகம் வந்துடும். சோகம்னா அவரே நான். எந்த உலகங்களை எல்லாம் படைத்திருக்காரோ, யாரால் உலகங்கள்லாம் நிக்கிறதோ, யாரால் உலகங்கள்லாம் கடைசியில யாரிடத்துல ஒன்றாக போகிறதோ, யாருடைய அனுகிரகத்தினால் நம்ம வாழ்க்கை நம்ம சேமத்தை அடையலாமோ, அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா, அப்படியே அவர் தான் நான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் உண்மையை அறியணும். இந்த ஸ்வரூபம் எப்படி அப்படின்னு நம்ம எப்படி அறிந்து கொள்றது அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரங்கள் சொல்ற முறை இருக்கு. இவருடைய சாஸ்திரத்தையே தனியாக பார்த்து நமக்கு புரிகிற பாஷையில எழுதியிருக்க. திருஷ்வரூபம் ககனோபமம் பரம். என்னுடைய ஸ்வரூபம்னா திருஷ்வரூபம், பார்த்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது. கண்ணு குடத்தை பார்க்கறது, குடமானது நமக்கு நாம் அறிகிறோம். எந்த பொருளை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த பொருளை அறிகிறேன், அறிஞ்சிட்டு அடுத்த பொருளை பார்க்கறது அதை அறிகிறேன். ஆனா இதற்கு பின்னால இன்னொரு அறிவு இருக்கு. நான் இதை பார்க்கிறேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அறிவு வருதோ இல்லையா? எல்லாருக்கும் வருது. இது குடம்ங்கிறது முதல் அறிவு. பிறகு நான் குடத்தை கண்டேன், இரண்டாவது அறிவு. இந்த இரண்டாவது அறிவை யார் சொன்னா? இந்த இரண்டாவது அறிவை நாங்க கவனிக்கல சார், அது வேற விஷயம். இது குடம் நினைச்சுட்டு அதோட போயிட்டு இருக்கு. ஆனா யாருக்கா உனக்கு குடம் தெரியுமான்னு அப்புறம் கேட்டான்னா நீங்க என்ன சொல்ற? அறிவேன். இந்த அறிவேங்கிறது யார் சொன்னா? அதோட நின்று போகுது. இந்த அறிவேன் உங்களுக்கு சொன்னது உள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா சாட்சி. ஒவ்வொரு அறிவுக்கும் அவர் சிக்னேச்சர் போடுறார். ஒவ்வொரு அறிவிலையும் நான் கேட்டேன்னு சொன்னேன்னா, முதல்ல கேட்டேன், அப்புறம் நான் கேட்டுள்ளேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த நானையும் சேர்த்து பிரகாசிக்கிறார் அவர். அதுல இந்த நான் என்று சொல்றது அகங்காரத்தோட சொன்னேன். அதையும் பிரகாசித்து ஒழித்துக் கொண்டிருக்கார் ஒரு மகாத்மா. அதனால அவர் என்ன எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். எதை பார்க்கிறார்? உங்களுக்கு எந்தெந்த அறிவு வேணும், எந்தெந்த அறிவு வருது அப்படிங்கறத பார்க்கிறார். அல்லது சிஸ்வரூபம், அது எப்படி இருக்கு? ககனோபமம் பரம், ஆகாசம் மாதிரி இருக்கு. ஆகாசம் மாதிரின்னு சொல்றதுல என்ன வித்தியாசம்? ஆகாசம் எப்படி கண்ணுக்கு நமக்கு தெரியாதோ, வெகு தூரத்துல போனா நீளமா இருக்க மட்டும் பாக்கிறோம். ஆகாசம்னா ஸ்பேஸ கண்ணால பார்க்க முடியல. அதே போலதான் இந்த பரமாத்மாவும் எந்த புலனாலையும் அறிய முடியல. அதனால ககனோபமம்னு சொன்னேன். ஆகாசம் அது மாதிரி இது இருக்குன்னா அதுவே இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி இது இருக்குன்னு சொன்னா மாதிரி தான், அதே இல்ல. இந்த அம்மா எங்க ஆத்த மாட்டு பொண்ணு, நாங்க பொண்ணு மாதிரி பாக்கிறோம், இது பொண்ணு தான் அப்படிங்கிற. பொண்ணு மாதிரி பாக்கிறேன்னா இல்ல, பொண்ணு மாதிரின்னு இல்ல, பொண்ணு வேற இவள் வேற, ஆனா மாதிரி அப்படிதான். அதே மாதிரியே விவகாரம் என்னன்னா, இந்த ஆகாசம் மாதிரின்னு சொல்றாரு. ஆகாசம் எப்படி இருக்கு? சத்தம் ஆகாசத்துல இருக்கு. எங்கேயோ டெலிகாஸ்ட் பண்றா, அத நீங்க உங்க டெலிவிஷன்ல பாக்குறீங்க. அந்த சத்தம் அங்க இருந்து வருதா? அதே போல எங்கெங்க நீங்க பண்ண ரேடியோ எங்கேயோ சொல்றான், உங்க அத்த ரேடியோல வருது. இந்த நடுவுல இருக்க இந்த சப்தம் இருக்கா இல்லையா? நடுவுல அந்த சப்த தரங்கங்கள் தானே அங்கே விடுறான், அதைத்தானே நீங்க எடுத்து. இந்த சப்தம் எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான் இருக்கு. இத கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றான் பாருங்க. அது எங்க இருக்கு? இங்கத்தான் இருக்கு, ஸ்பேஸ்ல. ஆகாசத்துக்கு சப்தம் எனக்கூடியதான ஒரு குணம் உண்டு. அந்த ஆத்மாவுக்கு அது குணம் இல்லை. அதனால என்ன சொன்னா ககனோபமம்னு சொன்னேன்.
ஜெகனோபமம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆகாசம் மாதிரிதான் மீதி எல்லா விஷயத்திலையும் இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்க ஆத்மாவானது அந்த சப்தத்தை கூட கிரகிக்கிறது இல்ல, சப்தத்தினாலையும் அதை அறிய முடியறது இல்ல. இப்ப அதனால என்ன சொன்ன, ககனோபமம்னு சொன்னேன். திருஷ்டிஸ்வரூபம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவானது ககனோபவம், ஆகாசம் மாதிரி. அப்படின்னா மற்ற குணங்கள்லாம், உருவம் அங்க இருக்கா ஆகாசத்துக்கு? இல்ல. ஸ்பர்சம் இருக்கா? ஆகாசத்தை தொட்டா நமக்கு தெரியறதா? இல்ல. ரூபம், உருவம் இல்ல. ரசம், சுவை இருக்கா ஆகாசத்துக்கு? இல்ல. வாசனை இருக்கா? அதுவும் இல்ல. அப்ப எதுவும் கிடையாது இங்க. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடியதான ஒரு சப்தம் கூட பிரம்மத்துல இல்லை. இப்ப அதை எப்படி நாம் அறிகிறது? நமக்கோ பகவானானவர் 5 புலன்களை கொடுத்திருக்கார். எந்த பொருளா இருந்தாலும் அதை பார்த்து அறிகிறோம். ஆனா கண்ணால பார்க்கணும்னா அப்பொருளில் உருவம் இருக்கணும். காலால தெரிந்து கொள்ளணும்னா அதுல சப்தம் இருக்கணும். அதே போலயே கண்ணுக்கு அது நாக்கால அறியணும் அப்படின்னு சொன்னா அதுல சுவை இருக்கணும். இது ஏதாவது இருக்கா சார் உங்க ஆத்மாவில? புலன்கள்னால பார்க்கறதுக்கு யோசனை பண்ணினா ஒண்ணும் கிடையாது. அசப்தமஸ்பர்சம ரூபமவ்யயம் ததா அரசம் நித்யமகந்தவச்சயது அனத்யனந்தம் மத பரம் துருவம் நிஷாயதன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே. நிஷாய, அது அறிந்து கொண்டு மிருத்யுமுகாத் பிரமுச்சதே அப்படின்னு சொல்லியிருக்க. ஆயா நம்ம ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்க? நமக்குள்ள நான் சொல்றேன். இந்த நான் யாரு? அகங்காரத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கும் அந்த நானானது எதனால ஒழிக்கப்படுகிறதோ அந்த நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறவர். திருஷ்டிஸ்வரூபம் ககனோபமம், ஆகாசம் போல இருக்கிறவர். சக்ரத் விபாதம் கஜமேகமக்ஷரம். சக்ரத் விபாதம். சில பேர் திடீர்னு கேள்வி கேட்கிறார். நீங்க சொல்ற வேதாந்தத்தை நாங்க கேட்கிறோம். ஒரு நாளைக்கு ஞானம் வந்தாலும், அந்த ஆன்மாவை பத்தியான ஞானம் வந்தாலும் அது மறுபடியும் மறக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஒரு தடவை வருது சார், வருது அப்புறம் மறந்து போகுது. நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடக்கிறது, எத்தனையோ விஷயங்கள்ல மறந்து போயிட்டோம். அதே போல எதுவும் மறந்து போனா என்ன பண்றது? மறந்து போகாம இருக்குமா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு நாள் மறந்துதானே நமக்கு இந்த சம்சாரம் வந்தது. அப்ப ஒரு நாள் மறந்து இருக்கோம். மறந்ததுனால்தான் இந்த சம்சாரம் வந்தது. நமக்கு இன்ப துன்பங்கள்லாம் வருது. அது ஞாபகம் வச்சுட்டு இருந்தா வராதுங்கிற, அது ஞாபகம் படுத்திட்டாலும் அந்த சம்பாதிச்சாலும் மறுநாள் ஒரு நாள் அழியாது என்கிறது நிர்பந்தம் என்ன? கரெக்டான கேள்வி. பதில் என்ன சொல்லணும்? நாம் என்ன, ஒரு தரம் அது தோணிச்சுன்னா அப்புறம் மறக்காதுன்னு என்ன? எப்பவும் இருக்கு. எப்ப மறக்கும்? மறதின்னா என்னது? ரீகலெக்ஷன், ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்றேன். ரீகலெக்ஷன் ஒரு நாள் கலெக்ஷன் இருந்தா தானே ரீகலெக்ஷன் வரும். முன்ன ஒரு தடவை பார்க்கறதா தானே அதை பார்க்க முடியும். ரிமைண்டர் அப்படிங்கிறது. ரிமைண்டர் என்ன மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். அது மறந்தால் ஞாபகப்படுத்தணும். அது மறக்காத போனா ஞாபகப்படுத்தணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது மறக்காததால் நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியதான தேவையில்லை. அதனால இங்க சக்ரத் விபாகம் ஒரு முறை தோணித்துன்னா சர்வதா விபாகம், மறுபடியும் மறக்காது. ஏன்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காதனால ஒண்ணுது. அப்ப ஞானம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதானே? உலகங்கள்லாம் மறந்து போயிடுமா? பிரம்மத்தை மட்டும் தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா? இது ஒரு சந்தேகம். மனுஷனுக்கு எத்தனை சந்தேகங்கள் வரலாமோ எல்லாம் இந்த சாஸ்திரத்தில் தான் வரும். இது மற்ற பதார்த்தங்கள்ல குழந்தைகளுக்கு டேப்லெட்டோ ஏதோ ஒண்ணு கொடுங்க, செல்போன் கொடுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவன் ஆபரேட் பண்ணி சொல்றான். யார் சார் சொல்லி கொடுத்தாங்க? அதுலயே ஏதோ நோண்டிட்டே இருக்கான், தானா புரியுது. ஆனா வேதாந்தம் என்னடா, எத்தனை தரம் சொன்னாலும் புரியல. இதுக்கும் என்ன, இது நம்மளை விட்ட வெளிய பொருள் இல்ல, நமக்குள்ள இருக்கிற பொருள் தான். ஆகையால் இது எப்படி பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது இது என்ன இருக்கு? சக்ரத் விபாகம் ஒன்ஸ் காணப்பட்டதுன்னா எப்பொழுதும் அந்த ஞானம் இருந்துட்டே இருக்கும். இந்த காணப்பட்டதான் ஒரு தரம். இந்த மின்னல் அடிக்கிறா போல அடிக்கும் பிளாஷ் நமக்குள்ளேயே இருந்தா போல இருந்து தோணும். அதுக்கப்புறம் என்னடா, நான் பரமாத்ம ஸ்வரூபம் எனக்குடையதை மறக்கவே மறக்காது. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இன்னார்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்.
ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலும் நான் இன்னாருங்கிறத மறக்கிறடா. உங்க பேர் கோபாலன்னா நான் கோபாலன் எப்போதும் சொல்றோம். அப்பப்ப யாராவது காலையில இருந்து கோபாலன் அப்படின்னு நமக்கு சொல்லணுமா? நீங்க மறந்து போயிடுவாடா உங்கள மறக்கலையோன்னா யாரும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லையோன்னா. அதே மாதிரி அந்த அறிவு வறுமையானால் அது வந்த பிறகு அது எங்கேயும் போகாது. அதனால சதருத் விபாகம்னு சொல்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சதா விபாகம், எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது நம்ம பேர் நமக்கு மறக்கலையோ, எப்பாவது கோமா ஸ்டேஜுக்கு போனா சொல்ல மாட்டார், அப்போ ஞாபகம் இருக்கும், வெளியில சொல்லத்தான் தெரியல. நான் என்கிறது எப்பொழுதும் நான் இன்னார் என்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக நான் இன்னார்னு சொல்லிட்டே இருக்கடா, காலம் எழுது ஜபம் பண்ணிட்டு இருக்கடா இல்ல. அதே மாதிரிதான் இந்த ஆத்மஸ்வரூபமும் எப்போ நான் எனக்குடையது ஒரு தரம் வந்துட்டேனா, கோபம் எனக்குடையது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாளும் மறக்காது. அதான் சகரத் விபாதம் துவஜமேகமக்ஷரம். அகம் பிறவியற்றது, அதுக்கு பிகினிங்கே இல்லை. நான் தான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான் பிறக்கிறேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மா வயசுல இருக்கக்கூடியதான சின்ன ஸ்தூல சரீரம் பிறந்தது, அதான் அர்த்தமே தவிர இவன் பிறந்தான்னு ஆன்மா பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாலே இருக்க எப்பவும் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா வயசுல இருக்கக்கூடியதான அந்த பிண்டத்துக்குள்ள பூந்து இருக்க ததேவானுப்ராவிஷது. அவர் பூந்து இருக்கிறதுனாலதான் மறுபடியும் 9 மாசம் ஆனப்புறம் வெளியில வந்திருக்கார். இல்லைன்னா அதுக்கு முன்னாலே கெட்டு போயிருக்கும். இது நம்ம இங்க எந்த இடத்துல எப்படி வரணுங்கிறதெல்லாம் முன்னால சொல்லியாச்சு. யாரு பிறந்தாலும் நான் பிறந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தேன்னா அந்த ஸ்தூல சரீரம் வெளியில வந்தது, அவ்வளவுதான். நிஜமான பிறவி எப்ப இருக்க? அம்மா வயத்துல இருக்கும் காலத்திலேயே வந்தது. அதே மாதிரி ஒரு தரம் பிறந்தா நிச்சயமா அதுக்கு மரணம் உண்டு. பிறந்த பொருளுக்கெல்லாம் மரணம் உண்டு. ஏன்? அது அப்படித்தான், அது நியாயம். அது ஜாதஸ்கை துருவோ மிருத்யு, துருவம் மிருத்யுஞ்ச பிறந்தவருக்கு இருக்கவே இருக்கு. ஆகையால் இந்த நான் எனக்கூடியதான பதார்த்தம் அஜம் ஏகமக்ஷரம், ஒரே அக்ஷரம், அழியாதான பொருள் ஒண்ணுதான். இது எல்லாம் அழியுது. நம்ம சரீரமே பாருங்க, பறக்கிறப்ப எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும். இதுக்கும் ரொம்ப பத்திரமா இருக்குது. காலை சாயங்காலமும் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பண்ணி என்னென்னமோ நகிழ்ச்சி வேலைகள்லாம் பண்ணி ஏதோ பண்றான். அந்த சரீரமானது எப்படி இருக்குன்னு அதை நாளுக்கு க்ஷீணிச்சுண்டு, அதனால்தான் அதுக்கு சரீரம் உண்டு. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு சரீரம்னு சொன்னா அழிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இருந்ததுன்னா எப்படி இது? அது அப்படித்தான், அதனுடைய சுபாவம் அப்படித்தான். சின்ன வயசுல எப்படி ஓடினீங்களோ அதே மாதிரி இப்ப ஓட முடியுமா? ஓடுறவாழ பார்க்க முடியும், அவ்வளவுதான் தவிர நீங்க ஓட முடியாது. அப்படி வேகமா ஓடினா அதுக்கப்புறம் என்ன மூச்சு இறக்க ஆரம்பிச்சிடும், வேற ஏதோ ஆகும். ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோமே, நம்ம விஷயத்துல ரிஸ்க் எடுத்துக்கலாம். அதனால விவகாரம் என்ன? அகமே கமக்ஷரம், அழியாத அக்ஷரம்னா அழியாதது. அப்புறம் அலேபகம் சர்வகதம் எதத்வயம், அலேபகம் எதோடையும் ஈசிச்சுக்கிறது இல்ல, அதுக்கு மேல பூச்சி வேலை ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தம். ஏன்னா அதுல எதுவும் ஒட்டாத ஸ்பர்ஷம் இல்லைன்னு சொன்னேனே, ஒட்டக்கூடியதான தன்மை இல்லையோன்னு அது எப்படி விட்டோம்? அலேபகம் சர்வகதம் இங்கதான் வருது. நம்ம ஆன்மா எங்க இருக்குன்னா எங்கும் வியாபிச்சிருக்கு. எங்கும் வியாபிச்சிருக்குன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அவர் பிரம்மமா இருக்கிறதுனால, பிரம்மத்துக்கு எங்கும் வியாபிச்சிருக்கிறது ஸ்வபாவம். அந்த பிரம்மமாக இவர் இருக்கார். ஆகையால் என்னாச்சுன்னா இவரும் சர்வகத்தம் தான். சார் எங்கும் நான் இருந்தேனே, ஆனால் இந்த சரீரத்தில் மட்டும்தான் நான் தெரியுது. எங்குன்னா தெரியணும். இங்க இந்த டேபிள் இங்கேயும் ஆத்மா இருக்கு, இதையும் நான் சொல்லணும். நான் ஆத்மாவுக்கு பேர் என்னமோ நான் சொன்னேன், இந்த நானா அரி கோகம்னு அரின்னு சொன்னேன். அப்ப இங்கேயும் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க இருந்தா இதையும் நான் தானே சொல்லணும். என்னுடைய ஆத்மாவை நான் எப்படி சொல்லணும்? நான் சொல்லணும். அப்ப இதையும் நான் சொல்லணும், சரத்தையும் நான் சொல்லணும், மற்ற மனுஷால கூட நான் சொல்லணும். அது எப்ப சரியா வரலையே கேள்வி கேட்பேன். நான் எங்கும் இருந்தாலும் நானுடைய தோற்றம் இங்குத்தான் இருக்கு. நான் எங்கும் இருக்கு, ஆனா நானுடைய தோற்றம் நீங்க பார்க்கக்கூடியது இங்கத்தான் இருக்கு. ஏன்னா தோணணும்னா அதுக்கு அந்த ஆத்மா மட்டும் இருந்தா போறாது, ஆத்மாவோட இன்னொரு பொருள் இருக்கணும். அது என்னது? மனசுங்கிற ஒரு பொருள்.
அந்த மனசு இருக்குமையானால் ஆத்மா தோணும். கரண்ட் எங்கேயும் இருக்கு சார், பல்பு சுவிட்ச் போட்டா தானே பல்பு எரியும், பல்பு எரிஞ்சா தானே கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடி போயிடுது. ஆத்துல பல்பு ஃபியூஸா போயிடுது, பல்பு இருக்கு பல்பு ஃபியூஸ் ஆயிடுது, அது எரியலையேன்னா எப்படி எரியும்? அதுக்கு வயர்ல கரண்ட் இல்லையா இருக்கு, இருந்தாலும் அது எரியணுமே அளவுக்கு சில கண்டிஷன்ஸ் வேண்டியது. அதே மாதிரியே நமக்கும் இந்த ஆத்மா எங்கேயும் இருந்த போதிலும் இந்த சரீரத்துல மட்டும்தான் தெரிகிறதுங்கிற எதுக்குன்னு மனசம்பந்தம் இருக்கணும். இந்த மனசானது எங்க இருக்கு, எஞ்சான் உடம்புக்குள்ளதான் சுத்தின்னு இருக்கு. மனசெல்லாம் போக அப்பப்ப வெளில போகும், புலனோட மறுபடியும் வந்துடும், எஞ்சான் உடம்ப விடாது. நான் சொல்றது இந்த மனசு இருக்கிற இந்த எஞ்சான் உடம்புல தான் இருக்கு. ஆகையால் அது எப்படி அலேபகம் சர்வகதம், இங்கே தோணினாலும் எங்கும் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். அலேபகம் சர்வகதம் எதத்வயம். ஏன் சுவாமி சர்வகதம்னு சொல்லிட்டு இருக்க? அத அத்வயம், அது ரெண்டாற்ற பொருள். ஒரே ஆத்மாதான் எங்கேயும் இருக்கு. சர்வபூதேஷு ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. அந்த எல்லா பிராணிகளும் அந்த ஆத்மாவில் தான் கோக்கப்பட்டிருக்க. ஆத்மாக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. கொடி இருக்கு, அந்த கொடியில பலவிதமான வஸ்திரங்களை போட்டிருக்கு. அத்தனை வஸ்திரங்களுக்குள்ளயும் கொடி போறதா இல்லையா? அதே போல எல்லா சரீரத்திலையும் ஆத்மா போடுற. இதை விட எப்படி சார் சொல்றது? கொடியானது எல்லா வஸ்திரங்களுக்கும் நடுவில் காய போட்டதான வஸ்திரங்களுக்குள்ள போயிட்டு இருக்கோ, அதை தாங்கிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் பரமாத்மா அவர் எல்லோருடையும் இருக்கார், எல்லோரையும் தாங்கிட்டு இருக்கார். பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே டக்கல் கீழே விட்டுருவார், அவ்வளவு முழுக்க. அப்ப பிராணம் போயாச்சு, இன்னொரு இடத்துல போடுவார். காஞ்ச துணியை எடுத்துட்டு காயாத துணியை பூச்சி இன்னொன்னு நீங்க போடுறதோ இல்லையா? அதே மாதிரிதான் சரீரம் கெட்டு போச்சு, இந்த சரீரத்துல வேற காரியம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா, அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆகும்? சரீரம் விட்டுருவார். வாசம்சு ஜீர்ணானி யதாவியாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. பழைய துணிகள் கிழிஞ்ச துணிகளா இருந்தா அவைகள்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசா அப்படி வாங்கிறீங்களோ, அதே மாதிரிதான். ஆகையால் பரமாத்மா எங்க இருக்கார்? எங்கேயும் வியாபிச்சிருக்கார். வியாபிச்சிருக்கார் மட்டும் இல்ல, எல்லா பொருளும் அதுல தான் இருக்கு. ஆகையால் எதத்வயம் ததேவச்சாகம் சததம் விமுக்தா. ததேவச்சாகம், அதுதான் நான். இந்த நான் யாருன்னு கேள்வி கேட்டீங்களே, நான் இன்னார் கோபாலன் கோவிந்தன் சொல்லிட்டு இருந்தேன். நான் அழகா இருக்கிறவன், நான் பணக்காரன், நான் புத்திசாலி, நான் நிறைய படிச்சிருக்கேன். இங்க எதை சொன்னாலும் மனசோட நினைவுச்சு. படிப்பு எங்கிட்ட இருக்க, மனசுல இருக்கு. பணக்காரங்கிற பணம் எங்க இருக்கு? இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது. பணமானது இந்த சரீரத்துல, சரீரம் தான் சம்பாதிச்சது, சரீரம் தான் வச்சுட்டு இருக்கு. உள்ள ஆன்மாவுக்கோ மனசுக்கோ பணத்தை அப்படின்னு ஏதாவது சாப்பிட்டேன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். காயினெல்லாம் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு. ஆனா விவகாரம் என்னடா அப்படின்னு கேட்கலையானால் மனசோட அதுக்கு தாண்டி ஒரு பொருளும் போகல. ஆனா எல்லாவற்றையும் ஒரு தீபமா பிரகாசிச்சுட்டு இருக்க. சுலபமாக ஆத்மா ஸ்வப்பிரகாசம்ங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அமாவாசைக்கு ராத்திரி தூங்கினேன், கரண்ட் போயிடுது, ஜீரோ பல்பு கூட இல்ல, வெளியில எங்க பார்த்தாலும் கும் இருட்டு. இந்த இருட்டெல்லாம் நீங்க பாக்கணும்னா கிராமாந்தரத்துக்கு போகணும். மெட்ராஸ்ல டியூப் லைட்டுக்கு பழகி நம்ம இந்த இருட்டை ரொம்ப பாக்குறது இல்ல. நிஜமான இருட்டுன்னா கிராமாந்தரத்துக்கு போகணும். ராத்திரி ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா சந்திரனுடைய நிலாவை தவிர, அதான் அமாவாசை அன்னைக்கு போயிட்டேன்னா ஒண்ணுமே தெரியாது. பூனை மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும், அதனுடைய கண்ணெல்லாம் பார்க்குவாங்க, வேற ஒன்றும் தெரியாது, பூமி ரெட்டா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஸ்வரூபமும் உள்ள அப்படித்தான் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இவ்வளவு இருட்டா இருக்கிற சமயத்துல இவன் தூங்கிட்டே ஸ்வப்னத்தை பார்த்தான். அந்த ஸ்வப்னம் எப்படி இருக்குன்னு யானை குதிரை என்னென்னமோ காட்டுறான், பார்க்கலாம். ஆனா வெளிச்சமா இல்லையே, எப்படி சார் பார்த்து? நான் ஸ்வப்னம் பார்த்திருக்கேன். நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுறதா? அந்த கனவுல உங்களுக்கு எல்லா பொருளும் தெரியறதோ இல்லையா? பொருள் எல்லாம் கிளீனா தெரியறது. எந்த பொருள் நீங்க பார்த்தாலும் அந்த பார்க்கறதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு சார். என்ன? வெளிச்சம் இருந்தாதான் பார்க்க முடியும். கரண்ட் போயிடுத்து, இருட்டு, வத்தி பெட்டியே தேடுறான். எங்க தேடுறான்? ஏதோ எங்க வச்சோன்னா ஒரு குத்து மதிப்பு அப்படியே தேடுறான். இது இங்க இருக்கு, எடுத்து வர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்ப ஒரு பொருளானது நமக்கு நாம் அறியணும் பொருளை என்று சொன்னால் பொருள் இருந்தா மட்டும் போராது, அந்த பொருள் மேல வெளிச்சம் இருக்கணும். பொருளுக்கு மேல வெளிச்சம் இருந்தாதான் வெளிச்சத்தில் பொருளை பார்க்கலாமே தவிர வெறும் பொருளை உங்களால பார்க்க முடியாது. அதே மாதிரி சொப்னத்துல பொருள் எல்லாம் பார்க்கிற இடம் பார்க்கிறேன், அங்க வெளிச்சம் இருந்தா தானே பார்க்க முடியும். நீங்க தானே பார்த்து, அப்ப வெளிச்சம் இருந்தா தானே பார்க்க முடியும். ஏது வெளிச்சம்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? ஏன்னா அப்பப்ப சொப்னம் பார்த்துட்டு இருக்க, எனக்கு சொப்னம்னா என்ன சார் புரியல சார்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல கேள்வி கேட்டேன்னா சொப்னத்தை எப்படி வருது சொப்னம், அந்த சொப்னத்தை யார் தயார் பண்றான், அந்த சொப்னம் வந்து டக்குன்னு முடிஞ்சு போறது எப்படி? நம்ம படுத்துக்கிறது 2 மணி நேரம், ஆனா சொப்னம் எவ்வளவு வந்திருக்குன்னு 10 வருஷம் ஆனா போல சொப்னத்தை பாக்குறேன். கல்யாணமா 2 குழந்தைகளும் பிறகு அவெல்லாம் ஸ்கூலுக்கு போய் கொண்டு விடுறா போல சொப்னம். பிரம்மச்சாரி எப்படி முடியும்? சொப்னத்துல நடக்கிறது எல்லாயும் அது எப்படி பார்த்து? இந்த டைம் ஃபேக்டர் எப்படி சொப்னத்துல போச்சு? சமயம் இருக்க அது மொத்தம் படுத்துட்டு ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள சொப்னம் வந்தது. 10 வருஷம் சொப்னத்துல இருந்தா போலையும் நான் நடந்துட்டு இருக்கல, நடக்கிற காரியமா இது. அப்ப எப்படி நடந்தது? இதுக்கெல்லாம் பதில் தெரியும். எல்லாத்துக்கும் உபனிஷத்துல ஆன்சர் இருக்கு. பிரதாரண்யக உபனிஷத்துல, ஸ்வயஞ்சோதிர் பிராமணத்துல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பாஷ்யக்காரர் கொடுத்திருக்கார். மூலமே சொல்றது. ஆகையால் அந்த சொப்னத்துல பொருளை ஒழிக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கோ இல்லையா, அதான் நீங்க. நான் யாருன்னு கேட்கல, இந்த நான் ஸ்வப்பிரகாசமான அத்வயமான ககனோபமமான வரிசையா திருஷ்டாந்தத்துக்கு விசேஷம் கொடுங்க. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் அப்பா நீ. அதனால என்ன பண்ணும்? விமுக்த ஓம், சததம் விமுக்த ஓம். ஒரு காலத்துல பந்தம் இருந்தது, அதுக்கப்புறம் போச்சுன்னு சொல்லாதீங்க. எப்பொழுதும் விமுக்தியோட போயிடுது. இதுக்கு பந்தம் இருக்குன்னு நீங்களே நினைச்சிடும். வசுதா இல்ல. இந்த ரூம்ல என்ன போட்டு அடைச்சு விட்டு போயிட்டாங்க சார். ஏன்டா இந்த பாருங்க அடைச்சு விட்டான், கதவெல்லாம் மூடியாச்சு, திறக்க முடியாது அப்படிங்கிறோம். ஆக்சுவலா என்னடா வெறுமனே மூடிட்டு போயிருக்காவா? விவகாரம் என்னடா, திறந்துட்டு போலாம். நீங்க இது திறக்க முடியாதுன்னு பிரமத்துல இருந்தா யார் திறப்பா? நீங்க தானே ட்ரை பண்ணணும். அதே போல வேதாந்தத்தை வாசிச்சு நம்ம பார்த்தோமே ஆனால் எல்லா பதார்த்தமும் கிளியரா தெரியும் நம்மளை பத்தி. அது தெரிஞ்ச பிறகு விருப்பு வெறுப்புகள் மனுஷனுக்கு இருக்காது, அது பார்க்கணும். நமக்கு ஞானம் வந்ததுன்னு என்ன சார் அடையாளம் அப்படின்னு கேட்டா, வந்ததெல்லாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். வேற விருப்ப வெறுப்புகள் கிடையாது. அப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால சததம் விமுக்த ஓம். இங்க ஓம்னு போட்டிருக்காரு, எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஓம் என்கிறது தான் அவருக்கு பேர். அந்த பரமாத்மாவுக்கு என்ன பேரு? பேர் இல்லாதவருக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணுமா இல்லையா? கிளாஸ்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரா, அவர் பேர் என்ன சார்னு கேட்டார். ஆனா எனக்கு தெரிஞ்ச மூக்க வளைஞ்சு இருக்காதான் அவர் பேரு. என்ன சொல்லணும்? நம்மளும் கவனிக்கல. கிளாஸ கவனிக்க வந்திருக்குமே தவிர பக்கத்துல இருக்க மனுஷன் எப்படி இருக்காருங்கிறத நம்ம கவனிச்சோமா? கவனிக்கல. அதே போலதான் பரமாத்மா எங்கும் இருக்கார், நீங்க கவனிக்கல. பரமாத்மா எப்பொழுதும் இருக்கார், நீங்க கவனிக்கல. கவனிக்காதனால அவரை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்க, நிச்சயமா பரமாத்மா அங்கே இருக்கார். ஆகையால் அவருக்கு நம்ம என்ன பேரு வைக்கணும்? வேதங்கள் வச்சதான பேர் ஓம். யோ வேதாதௌஸ்வர புரோக்த வேதாந்தே பிரதிஷ்டித தஸ்ய பிரகதிலீனஸ்ய எப்பரத்த மகேஸ்வரா. எதையும் படிக்கிறதுக்கு முன்னால ஓம்னு சொல்லணும், கடைசியும் ஓம்னு சொல்லணும். விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறேன், ஓம் விஷ்ணு விஷ்ணு பரட்காரா சொல்லுவது. சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி. ஏன் சார் அப்படி? அப்பதான் ஓம்காரத்துல ஆரம்பிச்சு ஓம்காரத்துல முடிச்சாதான் பலத்தை கொடுக்கும். ஏன்னா ஓம்ங்கிறது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். ஓம் தத் சத் அப்படிங்கிற 3 பதார்த்தங்கள் பிரம்மஸ்வரூபம்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இப்ப நான் சொன்னா என்னன்னு கேட்டடையானால் என்ன நீங்க சொல்லணும்? திருஷ்யஸ்வரூபம் ஜகனோபமம் பரம் சக்ருத் விபாதம் துவஜமேகமக்ஷரம் அலேபகம் சர்வகதம் யதத்வயம் ததேவ சாஹம் சததம் விமுக்த ஓம். இப்படி முதல்ல ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லிட்டார். அதுல கொஞ்சம் கொஞ்சமா விஸ்தாரப்படுத்தணும். அது எப்படின்னு இந்த பார்க்கிறவர் என்ன அம்சத்தை சொல்லணும். நாம் ரொம்ப பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நான் தான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான்ங்கிறது புத்தி மனசு.
ஆனா நகமாக பார்க்கறது யார, எல்லாவற்றையும் ஒழிக்கிறது யார, அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா. அது நமக்கு நன்னா தெரியணும். அதுதான் 2வது ஸ்லோகம் சொல்றது. திருசிஷ்டு சுத்தோகம் அவிக்கிரியாத்மகோ நமஸ்தி கஷ்ட விஷயஸ்வபாவதः புரஸ்திரச்சோத்வதச்ச சர்வதः சம்பூர்ண பூமாத்மக ஆத்மனிஷ்டிதः. திருசிஷ்டு பார்க்கிறவர். அந்த பார்க்கும் பொருளானது எப்படி இருக்க? சுத்தா, எந்த விதமான மலமும் இல்ல. சுத்தமா இருக்குன்னா அழுக்கு இல்லைன்னு அர்த்தம். சாதாரணமா மனுஷனுக்கு எத்தனை அழுக்கு வருது? ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம்னு 3 விதமான அழுக்கு. ஆணவம் ஒண்ணு இல்லாத போனாலும் நான் தான் எல்லாத்தையும் சொல்றது. எல்லாரையும் என்ன என்கிட்ட வந்து எல்லாம் பண்ணி விட்டுருவேன் சார். அவளை அப்படி காப்பாத்தினேன், இவாளை எப்படி காப்பாத்தினேன், குழந்தைகள்லாம் நான் பெரியவாளை ஆக்கினேன், கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எதுவும் நீர் பண்ணல. இது அந்த சந்தர்ப்பத்துல அதாவது பகவானுடைய திருவாரூடால முடிஞ்சது. நாம நிமித்த மாத்திரமா இருக்கோம். ஆனா பேர் மட்டும் நான் பண்றேன்னு சொல்லிக்கிறோம். நீங்க வளர்க்காத போனா குழந்தை வளர்க்க அவ அப்படியே இருப்பாளா? பிறந்த குழந்தை மாதிரியே இருக்குமா? நான் தான் வளர்த்தேன்னு சொல்றேன். நான் தான் வளர்த்தேங்கிறது எவ்வளவு மடத்தனமும் நமக்கு வருவோம். அது சாப்பிடுறது அன்னம் சாப்பிட்டதுனால சரீரம் வளர்ந்தது. அதான் நிஜம். அன்னமே இல்லாததுனால பிராணம் விட்டுருக்கும். இது அன்னம் சாப்பிட்டதுனால வளர்ந்தது. நான் வளர்த்தேங்கிற நீங்க நியாயம். அந்த பையன் யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் வந்து சொல்ல, இவ்வளவு தூரம் நான் வளர்த்தனே, நான் சொன்ன பேச்சு கேட்க வேண்டாமா? இல்ல நான் சொன்ன பேச்சு கேட்க வேண்டாமான்னு நியாயமா கேட்கணும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. பெற்றோர்கள் சொன்னதான பேச்சு கேட்கணும். ஆனா பெற்றோர்களை வந்து நான் சொன்ன பேச்சு கேட்கணும்னு நிர்பந்தப்படுத்துறது தப்பு. உன்னை வளர்த்துனேன்னா 20 வருஷம் உன்னை வளர்த்தேன்னா இப்ப நான் சொன்ன பேச்சு கேட்கலையே. கல்யாணம் பண்ண பிறகு வேற ஏதாவது சொன்ன பேச்சு கேட்கலாம், அப்ப ஓகேன்னு போயிடா. உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, உங்க குழந்தையானவன் அவன் நீங்க மதிக்கிற பதியம் தான் அவன் நீங்க சொன்ன பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவனுக்கு தனியா ஒரு மனசு இருக்கு அப்படிங்கறத மறந்துடு. நீங்க அது ஞாபகம் வச்சுட்டோம்னா சண்டையே வராதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சண்டை வந்தாலும் சண்டை போட்டு போயிடுறோம் விவகாரம், அது லாபம் இல்லை. ஆனா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நிஜமாக யார் வளர்க்கிறார்? அவ உட்கண்டதான அண்ணன் தான் வளர்க்கிறது. இந்த அன்னமானது என்ன பண்றதுன்னு பகவான் சிருஷ்டியில முன்னாலே சொல்லிட்டார். உமக்கு என்னென்ன தெரியுதே என்னென்ன அன்னம் கிடைக்கும், நீங்க இஷ்டப்பட்ட அன்னமே கிடைக்கும். மமாபிலஷிதம் அன்னம், அந்த அன்னத்துல கூட என்ன, நான் இஷ்டப்பட்டதான அன்னம் எனக்கு கிடைக்கணும். அதனாலதான் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத் ஏவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எப்ரயம் ஜெவந்தி அப்படின்னு சொல்றது வேதங்கள் எல்லாம். ஆகையா வசுதமா நான்ங்கிற இல்லை, இந்த நானுக்கு இடமே இல்லை. ஆணவ மலம் இல்லை, கார்மிக மலமும் இருக்கு. மனுஷனுக்கு எல்லோருக்கும் என்ன இருக்கு? கார்மிக மலம் இருக்கு. என்னென்னமோ கர்மாக்களை பண்ணியிருக்கோம், பல பிறவிகள்ல பண்ணியிருக்கோம். ஒரு மனுஷனா இருக்கிறவன் காலம்பரைந்து சும்மா இருக்கானா? நைகணமபி ஜாது திஷ்டத்தை அகர்மக்கிறது. ஒரு வேலையும் செய்யாம ஒருத்தனும் ஒரு செகண்ட் உட்கார்ல. என்ன சார் ஒண்ணும் பண்ணலையே, வெறுமனை தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. வெறுமனை உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆனா அவருடைய மனசு மட்டும் 10,000 மைல் ஓடிட்டே இருக்கு. இங்க ஓடுறது அங்கே ஓடுறது, என்னென்னமோ பண்றது, எல்லாம் பண்றது. உட்கார்ந்துட்டா இருக்க, நீங்க வேலை செய்யாமல இருந்துட்டு இருக்க. உங்களுடைய மனசாந்து இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கிற காலத்துல அதை நிறுத்த முடியலையே. பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து மெடிடேஷன், மெடிடேஷன் ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணாம வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா மனசு மட்டும் ஓடிட்டே இருக்கு. என்ன பிரயோஜனம்? இந்திரியார்த்தான் விமூடாத்மா அது இல்ல. ஆகையால் இந்த ஆத்மஸ்வரூபத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆத்மாவை கூடியதுதான் இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துல எக்கத்தக்கமான கர்மாக்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம சில சமயத்துல இதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ண முடியல. நீங்க பண்ணலாம், அதுக்குன்னு உமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, இருந்தாலும் பண்ண முடியல. சுவாமி என்ன பண்றது? கர்மாக்கள்னால் நமக்கு ஏற்பட்டதான தோஷங்கள் சரீரத்திலையும் மனசுலையும் எல்லாம் வசதியா இருக்கு. மனசு என்னமோ புடுங்கிறது சார்னா அந்த மனசு போய் கேட்க வேண்டியதுதானே, இப்படி ஆறுதுன்னு கேட்க முடியாது. மனசுல ஏதோ கவலை, எதிராக்கிற சௌக்கியமா இருக்காரு, நம்ம சௌக்கியமா இல்லையே. யார் எங்க இருந்தா நமக்கு அவளாவது அட்லீஸ்ட் சௌக்கியமா இருக்காளே, நம்மள ஒன்னும் இம்சப்படுத்த மாட்டாளேன்னு அதோட இருந்தா பெட்டர்.
ஆனா விவகாரம் என்ன, வயிற்றச்சலோட இருந்ததுன்னா சொன்ன இருக்குமா? இவைகள்லாம் கார்மிக மலம். அதுக்கப்புறம் காய்க மலம். இந்த ஸ்தூல சரீரத்திலேயே எவ்வளவு மலம். காரணம் சாயங்காலம் ஸ்நானம் பண்ணி என்னதான் ஸ்நானம் பண்ணினாலும் அது ஒரு பக்கம் வீங்கி இருக்கு, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஆகையால மலங்கள் அத்தனை இருக்க. ஆணவ மலம் ஒண்ணு, கார்மிக மலம் ஒண்ணு, காய்க மலம் ஒண்ணு. இந்த 3 மலங்களையும் இல்லாதானது அந்த ஆத்மஸ்வரூபம். சரீரத்துல மலம் இருக்க சொல்லிட்டேன் காய்க மலம்னு, மனசுல மலம் இருக்குன்னு சொல்லிட்டேன் கார்மிக மலம்னு. இந்த அகங்காரம் நான் ஒண்ணு இருக்கு பத்தில. எதை சொன்னாலும் நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணினேன், நான் இப்படிதான் வாங்கினேன், வீடை வாங்கினேன், நான் பண்ணினேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா எல்லாத்துக்குள்ளயும் யார் இருக்க? நிமித்த மாத்திரம் பவசவ்யதாக்கம். எல்லா பீஷ்மஞ்ச துரோணஞ்ச ஜெயத்ரதஞ்ச கர்ணஞ்ச அத்தனை பேரையும் நான் கொண்டுட்டேங்கிறேன் பகவான். நீ வெறும்னு ஒரு அம்பு போட்டு தனியா விழுந்துடும். அவ்வளவு சிவாரமே தவிர நல்ல பேர் உனக்கு வரணும், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற பக்தாளுக்காக எவ்வளவு பண்ற பகவான் பாருங்க. ஆனா நானே பண்றேன்னு ஒரு அபிப்பிராயம் பார்த்து பார்த்தல, அதுதான் கெடுதல். பகவான் உங்களுக்கு எல்லாருக்கும் சகாயம் பண்ணிருக்காரு, எங்கும் இருக்காரு. ஆனா நான் என்கிறது உங்களுக்கு வரப்படாது. பண்ணினேன்னு சொன்னாலும் பகவத் அனுகிரகத்தினால பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பழக்கங்களே. எப்படி இருக்கு? பகவத் அனுகிரகத்துல ஆனந்தமா இருக்கு சொல்லாம தான் பகவானே மறந்துட்டான். ஏன்டா இவனுக்கு சுகமா இருக்கு, ஆனந்தமா இல்லை, என்னால வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆகையால் நிஜமா ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன? அந்த சுத்தமான ஸ்வரூபம். சுத்தம் துகிஸ்து சுத்தோகம் அகம் அவிக்கிரியாத்மகா. அதே போலயே ஒரு மாறுதலும் இல்லை. விக்ரியா சேஞ்ச். ஐஸ் இருக்கு, ஐஸ் கரைஞ்சு ஜலமாச்சு, ஜலத்தை உட்க வச்சோம்னா வெந்நீர் ஆச்சு. ஆனா இது எப்படி மாறுகிறதோ அதே விதமாக ஆத்மா மாறல, ஒரே மாதிரி இருக்க. சின்ன குழந்தைகளும் அப்படிதான், பெரிய சந்தர்ப்பத்திலும் தான். உங்களுக்கு எங்களுக்கும் ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மாவில வித்தியாசம் இல்லை. எதுல வித்தியாசம் இருக்கு? மனசுல வித்தியாசம் இருக்கு. அந்த மனசுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? கோடி வித்தியாசங்கள் இருக்கு. எதையும் சேராது. அதுலயும் கொஞ்சம் படிச்சான்னு வச்சுங்களேன், கிருஷ்ணார்பணம். படிச்சான்னு என்ன, நான் படிச்சவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அகங்காரம் வேற மேல வந்துருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, 4 பேரோட ஒத்து போக மாட்டேங்கிறான். நல்லா படிச்சவன் 2 பேர் இருந்தா 3 ஒப்பீனியன் வருது. என்ன சார், இவரது ஒண்ணு வந்து அவரது ஒண்ணு, 2 சேஞ்ச் ஒண்ணு. ஐக்கமத்தினே வரதில்லை, யூனிட்டியே வரதில்லை. சாதாரணமா சொல்றாரு பாருங்க, அந்தணர்களுக்கு ஒன்னா சேர்றது வழக்கம் இல்லை. ஏன் சார்? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்க. அது படிச்சதுல அவனவன யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டு இருந்தா காரியமாக அடின்னு அடிக்க வேண்டியது. யுத்தத்துல எல்லாம் போய் நீங்க கூட பண்ணலாமா வேண்டாமா யோசனை, வேற ஒருத்தன் உங்களை சுட்டுட்டு போயிடறான். அவ்வளவுதான் விவகாரம் ஒழுக்க. பயம் சொன்னா பண்ண வேண்டியதுதான். அதுக்கு யோசனை பண்றதுங்களா? அது யோசனை பண்றவங்க இன்னொருத்தர் இருக்கணும். நம்ம என்ன சொன்ன பேச்சு கேட்க வேண்டியதுதான். அதே மாதிரிதான் பகவான் சொன்ன பேச்சு கேட்கணும். காலம் இருந்து சந்தியாவந்தனம் பண்ணப்போ பண்ணி ஆகணும். பண்ணா என்ன, பண்ணாம போனா என்ன, பண்ணினத்தினால என்ன லாபம் வர போறது, பண்ணின வாழலாம் சௌக்கியமா இருக்காளா, இப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், சாயங்காலம் ஆயிடும். மத்தியானம் சந்தியாவந்தனம் போயிட்டு இருந்தேன். காரியம் எது நமக்கு பண்ணணும்னா பண்ணி ஆகணும். இப்படிப்பட்டதான மலங்கள் ஒண்ணும் இல்லாதவன் நான் அவிக்கிரியா. ஒரு விதமான சேஞ்சும் கிடையாது, ஒரு வித மாறுதலும் கிடையாது. நீதியில மாறுதல் வரலாம், சரீரத்துல மாறுதல் வரலாம், மனதில் மாறுதல் வரலாம், பிராணம் இடத்துல மாறுதல் வரலாம். சரீரத்துல மாறுதல் நமக்கே நன்னா தெரியுது. எப்ப இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தா, அது கழுதையா இருந்தாலும் அழகுதான். அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் தெரியுது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எல்லாமே அழகாத்தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்னாச்சு, அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அது மாதிரி சரீரம் மாறுறது, மனசு மாறுறதா? நிச்சயமா மாறுறது. ஏன்னா படிக்கிறதுக்கு முன்னால இருந்தது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். பிளிக்ஃபுல்லி இக்னரன்ட்னா போயிட்டு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அவன் எனக்கு தான் தெரியும், அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு நீங்க உங்களோட நீங்க தெரியும் வச்சுங்களேன், அவனுக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணு சொன்னாதான் ஒரு சந்தோஷம். ரூபந்தே ஜெயந்தே யசோதேஹி நிறுத்தப்படாதா ஜிஷோதேஹி என்னடா, அது சொன்னாதான் ஒரு சந்தோஷம். சார் நான் சௌக்கியமா இருக்கணும், எழுத்தால கஷ்டப்படணும், அவளும் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன அப்ப நமக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? ஒரு சேஞ்ச் பேக்ரவுண்ட்ல நமக்கு நன்னா, அந்த பேக்ரவுண்ட் இருந்தாதான் நன்னா இருக்கும். இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான் மனுஷன். சோ மனசுல மாறுதல் இருக்கு, பிராணம் இடத்துல மாறுதல் இருக்கா? இருக்கு.
ஒரு காலத்துல திருப்பதிக்கு போறப்ப அந்த முதல் மலை இருப்பாரு, அது வரைக்கும் வேகமா ஓடுவான். இப்ப 4 அடி வச்சிருந்தா வேண்டாம் சார், அந்த கார் ரோட்ல போயிடும் சார். ஏன்? பிரான்ல கொஞ்சம் கொஞ்சம் சக்தி குறைஞ்சிருக்கு. ஆகையால் தான் இவர்கள் சரியாவில்லை. நானும் எப்படிப்பட்டவன், உள்ள இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டது? அவிக்கிரியோகம் திருஷ்டு சுத்தோகம் அவிக்கிரியாத்மகா நமேஸ்தி கச்சித் விஷயஸ்வபாவதா நமேஸ்தி கச்சித் விஷய. நான் எதையும் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு அறியப்பட்டதான விஷயங்கள் இன்னது என்று ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனசு அறிகிறது, புத்தி அறிகிறது. நீங்க எப்படி இருக்க வெறுமனா இருக்க, அந்த வெறுமனா இருக்கிறதுங்கிறது ஞானம் வந்தா தான் இருக்க முடியுமே தவிர, அஜ்ஞான தசையில என்னமா இருந்தாலும் வெறுமன பகவானுக்கு முன்னால கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலும் ரொம்ப பேர் இந்த காரியம் பண்ற. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து என்னைக்காவது மனசு செட்டாகுமான்னு, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி தான். இது வரைக்கும் நம்ம மனசு ஓடலையே நினைச்சுட்டு இருக்கோம். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா ஓடுறது கூட தெரியறது சார். என்ன பண்றது? நம்ம மனசுல எத்தனை ஆசைகள் இருக்கு, எத்தனை போறது எல்லாம் தெரியுது. கண்ணை மூண்டு உட்கார்ந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா முதல்ல, அதுக்கப்புறம் காசு அங்க வச்சு பத்திரமா இருக்குமா, எடுத்து உள்ள வைக்க வேண்டாமா, 4-5 பேர் வந்தா என்ன பண்றது, பள்ளி வேற எதுவும் சத்தம் போடுறது, அது நல்லதா கெட்டதா, இதெல்லாம் கண்ணு திறந்து இருக்கிற காலத்துல ஒண்ணும் வரல. கண்ணை மூடி மனத்தை நிகிரகம் பண்ணணும்னு எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இத்தனை கவலையும் வந்து சேர்றது. யார் இப்படி இது முடியாது. அதுக்காக மனசுல மாறுதல் உண்டு, பிராண நடத்துல மாறுதல் உண்டு, சரீரத்துல மாறுதல் உண்டு. இத்தனை மாறுதல் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் மாறாதவன்னு நினைச்சுட்டு இருக்கோம். தப்பு. நமேஸ்தி கச்சித் விஷயஸ்வபாவதா புரஸ்திரஸ்ச உத்வமதஸ்ச சர்வதः சம்பூர்ண பூம அது ஆத்மனிஷ்டிதா. நிஜமா உங்களுடைய ஸ்வரூபம் எப்படி? முதலே சொன்ன ககன உபமம், ஆகாசம் போன்றது. ஆகாசம் எங்க இருக்கு? ஆகாசத்துல மாறுதல் உண்டோ? ஆகாசமானது ஒரே ஆகாசம் தான். இந்தூர்ல போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, மேல பார்த்தா ஆகாசம். மேல பார்க்க வேண்டாம், எங்கேயும் இருக்கு. ஆனா ஜனங்கள்ல என்ன சொல்றோம், மேல பார்த்தா ஆகாசம்ங்கிறான். சரி இருக்கட்டும், ஆகாசம் எத்தனை 50 100 இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆகாசமா? ஒரே ஆகாசம் தான் சார் இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவும் ஒன்னதான் போகும்ன்றது. இது எங்க இருக்குன்னு, புரஹா திரஷ்ட ஊர்துவம் அதஷ்ட. முன்னாலேயும் புரஹான முன்னாலேயும் அர்த்தம், பின்னால இருக்குன்னா திரஷ்ட. ஊர்துவம் மேலையும், அதா கீழையும், சர்வதா சம்பூர்ண பூமா. இப்படிப்பட்டதான ஆனந்த ஸ்வரூபம் சம்பூர்ண பூமா. பூமான்னா என்னதுன்னு பார்க்கணும். எத்தனை நானியத் பசிதி நானியத் சுணோதி நானியத் விஜானாதி சபூமா. என் நிலையில் நீங்கள் உங்களை தவிர இன்னொருத்தரை பார்க்கலையோ, உங்களை தவிர இன்னொரு விஷயத்தை கேட்கலையோ, உங்களை தவிர இன்னொரு விஷயமே அறிவுக்கு ஆகலையோ, அந்நிலைக்கு பூமானது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அபூமாவில இருக்கோம். கண்ணை திறந்தா எல்லாரையும் பார்க்கிறோம். அவன் வேற, இது வேற, அது அவள் வேற, இப்படித்தான் பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டே துவைத்தத்தை பார்த்து கொண்டே இருந்ததுன்னா அது கஷ்டம். பூம நிலை இல்லை. பூம நிலை எப்படி இருக்கணும்? அந்த சமாதி நிலை எப்படி இருக்குமோ அப்படி. சமாதிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, தூங்குறேன். தூங்கும் பொழுது எப்படி இருக்கு? தூக்கம்னா எப்படி? தூக்கம் எப்படி வருது? ஒவ்வொன்றும் எத்தனை தரம் கேட்டாலும் மறுபடியும் ஞாபகம் இல்லைன்னு. மனுஷன் கண்ணை மூடினா தூங்கினா போலியா? ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல சார், கண்ணை திறந்ததும் இல்லை, இருட்டில் தான் படுத்துட்டு இருக்கேன், கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கான், தூக்கம் வரல. இன்னொருவன் எப்படின்னு உட்கார்றான், படுத்துக்கிறதுக்காக போறேன், தலகாணி கிட்ட தலை போறதுக்கு முன்னால கொரட்டை விட்டுட்டோம். அது ஒரு ஆனந்தம். தூக்கத்துக்கு அவர் ரொம்ப விசேஷம்னு. அப்படி நித்ரேஸ்வரர் எப்பவும் நித்ர வித்தியாசத்தில் இருக்காரு வாரம் முழுக்க. அது ஒரு ஆனந்தம்னு. ஆனா டைம் வேஸ்ட் ஆகுது, கவனிக்கணும். இந்த கும்பகர்ணன் ராவணன் 2 பேரும் ரொம்ப தபஸ் பண்ணினான். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10,000 வருஷம் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணணும், என்ன கேட்கணும்னு சங்கல்பத்தோட பண்ணியிருக்கா, மரணம் இல்லாம இருக்கணும். பிரம்மதேவர் தோணி என்ன பண்ணினார், இந்த இவளுக்கு என்ன வேணும்னு கேட்டார். முதல்ல ராவணன் என்ன சொன்னா, எனக்கு எவனாலேயும் மரணம் வரப்படாது. அவர் சொல்லிட்டார், இத பாருங்க, எது பாசிபிளோ அதான் கேட்க முடியும். மரணம் இல்லாம இருக்கிறதுன்னு யாராலையும் முடியாது, கொடுக்கவும் முடியாது.
அது அதனுடைய நேச்சர். அது ஜாதசிய திருவோ மிருத்தியோ, நீயோ பிறந்தாச்சு, ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுமே ராவணன் என்ன பண்ணினா, எனக்கு அதனால இது வரப்படாது, மரணம் வரப்படாது, தேவதைகள்னால மரணம் வரப்படாது, யட்சாரால வரப்படாது, இப்படியே வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணினான், இந்த மனுஷனாலேங்கிறது விட்டான். ஞாபகம் இல்லாம விட்டானோ இல்ல, இந்த மனுஷனால என்ன பண்ண முடியும்? அவளுக்குதான் ஒருத்தர் சேர்க்கறதுன்னு ஒண்ணு இல்லையே, சேர்ந்து இருக்கிறது யூனிட்டி ஒன்றும் கிடையாது. ஆகையால் விவகாரம் நம்ம நாட்டுல எத்தனை மனுஷால அத்தனை கட்சி, ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்றான்னா, நான் ஜனங்களுக்காக பாடுபடுறதுக்காக பண்றேன், ஜனங்களை பாழாக்கிறதுக்காகத்தான் இருக்கா. சொல்றது மட்டும் ஜனங்களை நாங்க தான் பாடுபடுறோம்னு சொல்றா. இருக்கட்டும், அவளோட நமக்கு என்ன விவகாரம்? ஆனா விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர, வஸ்துதா ரெண்டாவது பதார்த்தம் தூங்குற சமயத்தில் நமக்கு தோன்றதா? தோன்றதுன்னா ஆனா நிஜமா தூங்கிருக்கா இல்லையா? தூங்கி போயிட்டு சுவாமி, தூங்கி போனவரு காலம்பரை எழுந்ததுமே நான் தூங்கினேன்னு சொல்றேன். இது யார் சொன்ன? நீங்க தான் தூங்கி போயிட்டல, உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. ஆனா நான் தூங்கினேன்னு காலம் வந்து சொல்றேன். இந்த நான் யார்? நான் தூங்கினேன்னு வேற சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணல, எத்தனை ஜன்மாக்களை எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு தரம் தூங்குறது சில பேர், டெய்லி 4 தரம் தூங்குறது சில பேர். மத்தியானம் தூக்கம் வரும், மறுபடியும் காபி சாப்பிட்டு மறுபடியும் போய் தூங்குவோம். எவ்வளவு தூக்கம் வருது, எப்படி வந்தது? ஆனா தூக்கத்துல என்ன தெரிஞ்சிருக்கு? ஒன்னும் தெரியல. நகிஞ்சி தவே திட்டம், எதையும் அறியல. ஆமா, ஒண்ணுதான் அறியல நீங்க, ரைட்டு. ஆனா நான் தூங்கினேங்கிறது மட்டும் எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயா, இந்த தூக்கம்ங்கிறது மனசோட நின்று போச்சு எல்லாம். ஆனா அந்த மனசை பார்த்தவர் ஒருத்தர் இருக்க. மனசை பார்த்தவர் யாரு? உள்ள இருக்கிற சாட்சி, அவர்தான் ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தூங்குறது மனசோட சரி, தூக்கமோ மொழிப்போ ஸ்வப்னமோ எல்லாம் என்ன அர்த்தம்? மனசோட சரி. ஆனா அந்த ஆத்மாவுக்கு இவைகள் இல்ல. ஆத்மாவானது இதோட தனியா இருக்கு. அந்த ஆத்மா உங்களுக்கு சொன்னார், நேற்று ராத்திரி நீ தூங்கினாய் அப்படின்னு உங்களுக்கு சொன்னார் காலம்பரம் எழுந்ததுமே. என்ன சுவாமின்னா, நீங்க என்ன நடந்தாலும் இந்த சரீரத்தில் என்ன நடக்கிறத காலம்பரம் எழுந்து சொல்லிவிடுவார். நம்ம கவனிச்சுக்கிறோம். இப்ப ராத்திரி தூக்கத்துல எப்படி வந்தது? நமக்கு மனசு உடங்கி போயிடுது. மனசுக்கு பின்னால ஒரு ஆத்மா இருந்தார். அந்த ஆத்மாவானது எப்பொழுதும் மனசுல என்ன நடக்கிறதுன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறவர். காலமே கூட நான் நல்லா படிச்சேன் இன்னைக்கு. சரி, அதே போல நான் நினைச்சதான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டேன். சரி, இப்படி எல்லாம் மனசு என்னென்ன பண்றதோ அவைகள்லாம் ஆன்மா சொல்லித்தான் மனசு தெரியுது. ஆர்டினரிலேயே மனசானது ஒரு ஜடமான பொருள். ஜடமான பொருள் எப்படி சொல்லும் எல்லாவற்றையும்? அதுக்கு பின்னால் இருக்கிற ஆத்மா சொல்றது. ஆனால் இந்த தூக்கத்துல என்ன பண்ணீங்க? எதையும் அறியலை, தங்களையும் அறியலை, ஆன்மாவையும் அறியலை. அதனால்தான் நீங்க சொல்ற நகிஞ்சி தவேதிஷம், எதையும் அறியாமல் தூங்கினேன். ரைட். சமாதியில என்ன ஆகுதுன்னு, நான் இருக்கேன்னு தெரியும், மீதி எல்லாம் தெரியும். பிரபஞ்சம் தெரியல, வேற சரீரம் தெரியல, மற்ற எந்த பதார்த்தமும் தெரியல. தூங்கும் பொழுது மாதிரி தூங்குற மாதிரி தான் இருந்தது. ஆனா சமாதியிலிருந்து வெளியில வந்த பிறகு நான் ஆன்மாவை பார்த்தேன், ஒரு ஒளியை நான் பார்த்தேன். சமாதியில் தள்ளிய ஒளியை நான் பார்த்தேன். ஒளிச்சதுங்கிற அவ்வளவுதான். நான் வேற, ஒளி வேற, பார்த்தது வேற, இதெல்லாம் கிடையாது. இப்ப நான் குடத்தை பார்த்தேனையால் நான்கிறவன் ஒருத்தன் அகங்காரம். கண்ணு எனக்கூடியதான் கருவியினால பார்த்தேன். குடம் எனக்கூடியதான் ஒரு பொருளை பார்த்திருக்கேன். இந்த 3 எது பார்க்கப்பட்டது, எதனால் பார்க்கப்பட்டது, யார் பார்த்தார், இந்த 3 தெரிஞ்சதுன்னா அது சமாதி இல்லை. எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் மட்டும் தெரிஞ்சதையானால் அதான் சமாதி. இப்ப என்ன விவகாரம்? சமாதிக்கு தூக்கத்துக்கு என்ன வித்தியாசம்? இது ஒண்ணுதான் வித்தியாசம். முழிச்சுண்டு வெளியில வந்த பிறகு ஒன்னும் தெரியல, ஏதோ பியூர் டார்க்னஸ் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்கினு அர்த்தம் இல்ல. இத பத்தி ஒன்னும் தெரியல, ஆனா நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னு சொன்னா சவிகல்பமா. அதே போல நிறைய சமாதிகள், 6 சமாதிகள் இருக்கு. அது இப்ப வேண்டாம். ஆனா தூக்கம் வேற, அது வேற. ஆகையால் இந்த ஆத்மா எப்படி இருக்க? புரஸ்திரச்சோத்வத் மதச்சதர்வதா, முன்னும் பின்னும் மேலையும் கீழையும் சம்பூர்ண பூமா. எத்தனை நானியஸ்திதி நானிய சுணோதி நானிய ஜானாதி சபூமான்னு சொன்னாரோ அது சம்பூர்ணமாக இந்த ஜன்மால அனுபவித்துக் கொண்டிருக்கேன்.
சம்பூர்ண பௌமாத்மஜ ஆத்மனிஷ்டிதா. இப்படி பிறவியற்றதான ஆத்மா. நம்ம ஆத்மாவுக்கு பிறவி இல்லை. பிறவி இல்லைன்னா மரணமும் இல்லை. பிறவி மரணம் யாருக்கு? இந்த சரீரத்துக்கு, உடலுக்கு. அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை நாம் எப்பொழுதும் மனசை வைத்துக் கொண்டிருக்கணும். அதான் விவகாரம். இப்ப நான் சொல்றதுக்கு தாற்பயம் இதுதான். அப்படிப்பட்டதான ஆத்மாவை பற்றி மேல் பாகம் நாளைக்கு எழுதப்படும்.